ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் நம்ம எதுக்கு தான் சார் படிக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுனால நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு கேட்டாங்க. அதனால் இனிமேல் வர வீடியோஸ்லாம் ஒரு சப்ஜெக்ட் வந்து எதுக்காண்டி படிக்கிறோம், அது லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறோம்னு ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்டை எதுக்கு படிக்கிறோம், எங்கே பயன்படுறோம், அதை வச்சு நமக்கு எப்படிலாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, வாங்க. டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட் புதிய மற்றும் சிறந்த இயந்திரங்களை உருவாக்கவும் பழைய இயந்திரங்களை மேம்படுத்தவும் போன்ற நோக்கங்களுக்காக டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட் பாடத்தை படித்தறிய வேண்டும். என்ன சொல்கிறாங்க, ஒரு புதுசாக ஒரு இயந்திரத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு குவாலிட்டியான ஒரு இயந்திரத்தை எக்யூப்மெண்ட்டை தயாரிக்கிறதுக்கும் பழைய எக்யூப்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட் படிக்கணும்னு சொல்கிறாங்க. இயந்திர பாகங்கள் சேதமடைவதை தவிர்க்க இயந்திர பொறியாளர் இப்பாடத்தை முழுமையாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஒரு இன்ஜினியர், ஒரு டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் மாணவனாக இருந்தாலும் சரி, ஒரு மிஷினை சேதமாகாமல் ஒரு மிஷினை எப்படி தயாரிக்கிறதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிசைன் படித்தே ஆகணும். எப்படி நான் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு மிஷின் தயாரிக்கிறோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீ டிசைன் போடணும். அதுக்கு தான் நீ ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது EG1 EG2ன்னு படிச்சுட்டு அடுத்து மிஷின் டிராயிங்னு படிச்சுட்டு அப்போ அந்த டிராயிங்கில் எப்படி வந்து அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுன்னு சொல்கிறது தான் டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட். சரிங்களா, அடுத்து மிஷின் இயங்கும் போது அதன் பாகங்களில் பல விசைகள் ஏற்படுகின்றன. விசைகளை தாங்கி பாதுகாப்பாக செயல்பட பாகங்களின் சரியான மெட்டீரியலை தேர்ந்தெடுக்க வேண்டியது டிசைன் இன்ஜினியரின் முக்கிய பணியாகும். ஒரு மிஷின் வந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஆகும்போது அதில் நிறைய ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதனால் ஒரு மிஷின் வந்து விபத்து ஏற்படலாம், இல்லாட்டி சேதமடையலாம். அதெல்லாம் விபத்து ஏற்படாமல் சேதம் அடையாமல் இருக்கிறது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு ஒரு டிசைன் இன்ஜினியர் கம்பல்சரி தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னா, பொறியியல் துறையில் பயன்படும் இன்ஜினியரிங் மெட்டீரியல். ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணாங்கன்னா அது பேர் இன்ஜினியரிங் மெட்டீரியல். சரிங்களா, மெட்டீரியலில் 2 விதம் இருக்குது, உலோகம், அலோகங்கள். உலோகங்கள்னால் ஃபெரஸ் மெட்டீரியல், அலோகங்கள்னால் நான் ஃபெரஸ் மெட்டீரியல். இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்படி பார்க்கும்போது இன்ஜினியரிங் மெட்டீரியல், ஓகேங்களா, இன்ஜினியரிங் மெட்டீரியல் 2 டைப் சொன்னேன், ஃபெரஸ் மெட்டீரியல், நான் ஃபெரஸ் மெட்டீரியல். ஃபெரஸ் மெட்டீரியல்னால் என்ன, அயன், ஸ்டீல். நான் ஃபெரஸ் மெட்டீரியல்னால் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். அயனுக்கும் ஸ்டீலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அயன்னா வந்து பூமியிலேருந்து நோண்டி எடுக்கப்பட்ட ஒரு தாது. ஸ்டீல்னா அந்த அயனில் கார்பனை சேர்த்தாங்கன்னா அது ஸ்டீல். இது 2 தான் டிஃப்ரெண்ட்டு. அயன்லேயே வந்து பிக் அயான், ராட் அயான், கிரே கேஸ்ட் அயான், டக்டைல் கேஸ்ட் அயான், அலாய் கேஸ்ட் அயான் இருக்குது. ஸ்டீலில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், கார்மெண்ட் ஸ்டீல், அலாய் ஸ்டீல் இருக்குது. இதே நான் ஃபெரஸ் மெட்டீரியலில் 2 டைப், மெட்டல், நான் மெட்டல். மெட்டல்னால் காப்பர், உங்களுக்கு தெரியும், காப்பர், அலுமினியம், சிங்கு, டின்னு எக்ஸட்ரா. இதே நான் ஃபெரஸ்னால் பிளாஸ்டிக்கு, ரப்பரு, லெதரு, வுட்டு. இதெல்லாம் வந்து நான் ஃபெரஸில் நான் மெட்டலில் செய்கிறோம். இதெல்லாம் ஒரு இன்ஜினியராக இருந்தால் நீ பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். நம்ம டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்லையும் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட் எதுக்காண்டி படிக்கிறோம்னா, புதுசாக ஒரு இயந்திரத்தை உருவாக்கவும் பழைய இயந்திரங்களை மேம்படுத்தவும் ஒரு மிஷின் வந்து விபத்து ஏற்படாமல் நல்லா குவாலிட்டியாக ஒரு மிஷினை தயாரிக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் கம்பல்சரி டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒரு பொறியியல் துறையில் ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணாங்கன்னா அதை இன்ஜினியரிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் மெட்டீரியல் 2 இருக்குது, ஃபெரஸ் மெட்டீரியல், நான் ஃபெரஸ் மெட்டீரியல். ஃபெரஸ் மெட்டீரியல்னால் அயனு, ஸ்டீலு. நான் ஃபெரஸ் மெட்டீரியல்னால் மெட்டல், நான் மெட்டல். மெட்டலில் காப்பர், அலுமினியம், சிங்கு. நான் மெட்டலில் பிளாஸ்டிக்கு, ரப்பர், லெதர், வுட். சரிங்களா, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, டிசைனாக இருந்தாலும் நம்ம SOM எல்லாத்துலேயுமே கம்பல்சரி இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின். ஸ்ட்ரென்த்து, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, ஏற்கனவே SOMல படிச்சிருப்பீங்க 3rd செம்மில், இருந்தாலும் ஒரு வாட்டி ரீகால். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, ஸ்ட்ரென்த்து, டக்டிலிட்டி, மெலிபிலிட்டி, ஸ்டிஃப்னஸ்ஸு, டஃப்னஸ்ஸு, ஹார்ட்னஸ்ஸு, ஃபேட்டிக்கு, கிரிப்பு. ஸ்ட்ரென்த்துனா என்ன, செயல்படும் லோடை உடையாமல் தாங்கும் மெட்டீரியலின் பண்பு ஸ்ட்ரென்த் எனப்படும். ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அதுக்கான ஸ்ட்ரென்த்துன்னு எதை சொல்லுவாங்கன்னா, அது எவ்வளோ லோடு கொடுத்தாலும் உடையாமல் தாங்குகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மெட்டீரியல் என்னென்னா ஸ்டீலும் RCCயும். ஸ்டீல்னா சொன்னேன், அயனும் கார்பனும் சேர்ந்தது தான் ஸ்டீலு. RCCனா ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட். நம்ம கான்கிரீட் போடுவோம்ல, கம்பி கட்டி, ஜல்லி, சிமெண்ட்டு எல்லாம் கலவை போட்டு பண்ணி ஒரு இருக்கும்ல, அது பேர் தான் RCC.
ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட். இதே டக்டிலிட்டினா என்னென்னா இழுவிசைக்கு உட்படும் மெட்டீரியல் உடையாமல் மெல்லிய கம்பியாக நீளும் பண்பு கொண்டது டக்டிலிட்டி மெட்டீரியல். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வந்து உடைச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் அது உடைய முடியாது. அது வந்து அமுக்க அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அதுக்கு எந்த மெட்டீரியல் சிறந்த மெட்டீரியல்னால் சில்வரு, காப்பரு, மைல் ஸ்டீல் தான் வந்து டக்டைல் மெட்டீரியலுக்கு சிறந்தது. இதே மேலிபிலிட்டினா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கு உட்படும் மெட்டீரியல் உடையாமல் மெல்லிய தகடாகும் பண்பு மேலிபிலிட்டி எனப்படும். எப்படின்னா கம்ப்ரசிவ்னா அழுத்தம். ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்காமல் அது உடையாமல் அப்படியே தகடம் மாதிரி போணுச்சுன்னா, தட்டையாக போணுச்சுன்னா அது மேலிபிலிட்டிம்பாங்க. மேலிபிலிட்டிக்கு சிறந்த பொருள் என்னென்னா காப்பர், அலுமினியம், லீடு எல்லாம் மேலிபிலிட்டிக்கு சிறந்த மெட்டீரியல். அடுத்து ஸ்டிஃப்னஸ், வெளி விசையால் ஏற்படும் உருமாற்றத்தை தடுக்கும் மெட்டீரியலின் பண்பு ஸ்டிஃப்னஸ் எனப்படும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ஜினியரிங் மாணவனும் ஒரு டிப்ளமோ மாணவனும் இன்டர்வியூவில் தெரிஞ்சிருக்க வேண்டிய கொஸ்டின், சரிங்களா? ஸ்டிஃப்னஸ்னால் வெளி விசையால் ஏற்படும் உருமாற்றத்தை தடுக்கும் மெட்டீரியலின் பண்பு ஸ்டிஃப்னஸ் எனப்படும். ஸ்ப்ரிங்கு, ஸ்டீலு, ஆர்சிசி போன்றவை சிறந்த ஸ்டிஃப்னஸ் மெட்டீரியல் எனப்படும். இதே டஃப்னஸ்னால் அதிர்வு லோடுகளை உடையாமல் தாங்கும் மெட்டீரியலின் பண்பு. எப்படின்னா ஒரு மெட்டீரியலில் லோடு கொடுக்குறாங்கன்னா அது அதிர்வு எவ்வளோ கொடுத்தாலும் உடையாமல் தாங்கிச்சுன்னா அது பேர் டஃப்னஸ்பாங்க. அதுக்கு சிறந்த மெட்டீரியல் என்னென்னா மைல்டு ஸ்டீலும் HSSும் சிறந்த மெட்டீரியல். இதே ஹார்னஸ்னால் தேய்மானம் மற்றும் கீறல் ஏற்படுவதை தடுக்கும் மெட்டீரியலின் பண்பு. எப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் தேய்மானம் ஏற்படாது, கீறல் வராது. ஹார்னஸுக்கு சிறந்த மெட்டீரியல் வந்து டைமண்ட், டங்ஸ்டன். அடுத்து ஃபேட்டிகுன்னா தமிழில் வந்து சோர்வு, சரிங்களா? ஆனால் நம்ம இன்ஜினியரிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா சைக்ளிக் லோடில் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் குறைவான ஸ்ட்ரெஸ்ஸின் மெட்டீரியல் ஃபெயிலியரை ஆவது ஃபேட்டிகு எனப்படும். கிரிப், கான்ஸ்டன்ட் லோடை தாங்கும் மெட்டீரியலின் ஏற்படும் மெதுவான தொடர்ச்சியான உருமாற்றம் கிரிப் எனப்படும். எப்படின்னா ஒரு பொருள் இருக்குது, அதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு லோடு கொடுக்கும்போது அதோடைய உருவம் வந்து உருமாற்றம் அடைஞ்சிச்சுன்னா அது கிரிப்பு எனப்படுவாங்க. ஆனால் இந்த கிரிப்பு வந்து ஏற்பட்டுச்சுன்னா எங்கெங்கெல்லாம் ஆபத்து ஏற்படும்னா டர்பைன், பாய்லர், ஐஸ் இன்ஜின் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து பொருட்கள் தயாரிக்கும் போது கிரிப்பு ஏற்படாத மாதிரி நம்ம வந்து மெட்டீரியலை சூஸ் பண்ண வேணும். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா ஸ்ட்ரென்த்து, டக்டிலிட்டி, மேலிபிலிட்டி, ஸ்டிஃப்னஸ், டஃப்னஸ், ஹார்னஸ், ஃபேட்டிகு அண்டு கிரிப்பு, சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட் எதுக்காண்டி படிக்கணும்னு பார்த்தோம், அதோடைய பண்புகள்லாம் பார்த்தோம். ஒரு மிஷினுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிசைன் ஏற்படும் போது என்னென்னலாம் செக் பண்ணுவோன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லோடு, அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்து ஸ்ட்ரெயின், அடுத்து யங்ஸ் மாடுலஸ், அடுத்து ஃபேக்ட்ரி ஆஃப் சேஃப்டி. இதுதான் ப்ரொசீஜர். இந்த வரிசைப்படி தான் நம்ம வந்து ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுவோம். ஒரு பொருளை நீங்கள் தயாரிக்கும் போது இந்த மாதிரி தான் நீங்கள் தயாரிக்கணும். லோடுனா என்ன? இயந்திர பாகத்தின் மீது செயல்படும் வெளிவிசை லோடு எனப்படும். உங்களுக்கே தெரியும், ஒரு பொருள் இருக்குது, அதை தள்ளினோம்னா அதான் லோடு, சரிங்களா? இது ஸ்ட்ரெஸ்ஸுனா பொருளின் மீது வெளிவிசை செயல்படும் போது உருமாற்றம் அடைகிறது. உருமாற்றத்துக்கு எதிராக உட்புற தடை விசை ஏற்படுகிறது. ஒரு அலகு பரப்பளப்பில் ஏற்படும் உட்புற எதிர்ப்பு விசை ஸ்ட்ரெஸ் எனப்படும். அதான் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. என்னன்னா ஒரு ஏரியாவில் ஒரு பொருள் இருக்குது, அது மேலே நம்ம ஒரு லோடு கொடுத்தோம்னா அது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. இதுவே ஸ்ட்ரெயின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் நம்ம ஒரு இது கொடுக்குறோம். இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு பப்ளிகாம் இருக்குது, அது வந்து ஒரிஜினல் லென்த்து. அந்த பப்ளிகாமை இழுத்தோம்னா அது சேஞ்சின் லென்த்து. அதான் சேஞ்சின் பை ஒரிஜினல் லென்த்னா அது ஸ்ட்ரெயின். யங்ஸ் மாடுலஸ்னால் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அடுத்து ஃபேக்ட்ரி ஆஃப் சேஃப்டி. மிஷின் எலமெண்ட்டை வடிவமைக்கும் போது பாதுகாப்பிற்காக தேவைக்கு அதிகமாக பலம் இருக்குமாறு அதனை டிசைன் செய்திட வேண்டும். இதற்கான பொருத்தமான FOS ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை தேர்ந்தெடுக்கும். ஒரு பொருளை தயாரிக்கிறோம்னா அது பாதுகாப்புக்கு நல்லா அதிகமாகவே நம்ம ஒரு 10 கிலோ வெயிட் தாங்குற மாதிரி மிஷின் தயாரித்தோம்னா அது 15 கிலோ தாங்குற மாதிரி நம்ம வந்து தயாரிக்கணும்னு சொல்கிறது தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம்னா டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட் எதுக்கு படிக்கிறோம், அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னென்ன, அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் டிசைனிங் மிஷின் எலமெண்ட். இது எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின் ப்ளஸ் ஒரு இன்ஜினியர் தான் தெரிஞ்சிருக்க வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். தேங்க்யூ.